தளபதி நடிக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 2 லுக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 லுக்குமே பார்த்த உடனே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லுக் பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னோட பீஸ்ட் படத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்து யாரோ ஃபேன் மேட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, புது படத்துக்காக ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஏதோ எழுதியிருக்காங்க, அது படத்தோட பேர்லாம் கிடையாது, லோகோலாம் கிடையாது நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வந்து படத்தோட பேரே பாரு இந்த ஒரு லோகோவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். அது லோகோலாம் கிடையாது, சாதாரண ஒரு ஃபாண்டு அதில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது லுக் அதை பார்த்த உடனே ஏஐயில் பண்ண மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு லுக்கும் ஏஐயில் பண்ண மாதிரி தான் இருக்குது, செகண்ட் லுக்கும் வந்து ஏஐயில் பண்ண மாதிரி தான் இருக்குது. செகண்ட் லுக்குலாம் ரொம்ப காமெடியாகவே போச்சு, நிறைய பேர் இப்போ ட்ரோலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி வந்து விட்றாங்கன்னு தெரியல. வெங்கட் பிரபு மேலே ஒரு பயம் இருக்குங்க. என்னதான் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு படம், மாநாடு மாதிரி ஒரு படம் கொடுத்தாலுமே இந்த பிரியாணி படமும் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அந்த பிரியாணி நம்ம கண்ணில் வந்துட்டு போகுது. அதனால் வந்து இந்த பிரியாணி படம் மாதிரி ஏதோ ஒரு மொக்க படத்தை வந்து தளபதி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இந்த போஸ்டரை பார்த்தாலே பெருசாக இல்லைங்க, அது எல்லாமே வந்து நார்மல் ஃபாண்டு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி விட்டு முடிச்சு விட்டாரு. பார்க்கும் போது பொம்மை படம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த 2 லுக்கும் பார்த்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.